நான் டிரைவிங் ஸ்கூலுக்கு போய் நல்லா சூப்பராக வண்டி ஓட்டி பழகிட்டேன், எவ்வளோ தூரம் வேணால் கான்ஃபிடெண்ட்டாக என்னால் வண்டி ஓட்ட முடியும். ஆனால் நான் இப்போது எனக்காக ஒரு ஃபஸ்ட்டு காரு நான் வாங்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க நான் சொல்கிறத தயவு செய்து கேளுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான கார், நிறைய எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் ஓட்டும் போதே நிறைய கண்ட்ரோல்ஸ் ஹேண்டில் பண்ணாத மாதிரி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு கார் வேணும். தென் என்னன்னு கேட்டோன்னா, உங்களோட கார் எப்படி இருக்கணும்னா பார்ட்ஸ் அவைலபிலிட்டி ஈஸியாக கிடைக்கிற மாதிரியான பார்ட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கணும். அந்த பர்டிகுலர் கார் நிறைய பேர், நிறைய டெக்னீஷியன்ஸ்க்கு அதை ரிப்பேர் பண்ண தெரிஞ்சிருக்கிற காராக இருக்கணும். மெயினாக என்னென்னா, உங்களுக்கு பெரிய இன்ஜின் தான் வேணும். பெரிய இன்ஜின் போனால் அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர்ஸு, அதுக்கான ரிப்பேர்ஸு, மெயின்டெனன்ஸு அது அதிகமாக வரும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால், ஒரு நார்மலாக 1000cc என்ஜின்லேருந்து ஒரு 1500cc 1800cc என்ஜின்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எக்கனாமிக்கலாக இருக்கும். இன்னொன்று உங்களோட சர்வீஸ், ரிப்பேர், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஃபியூயல் அவ்வளோ ஜாஸ்தி கன்சியூம் பண்ணாது. தென் உங்களுக்கு மெயின்லி ரோடில் கண்ட்ரோல் இருக்கும். உங்கள் காரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். வேறஸ் பெரிய என்ஜின்ஸ் இருக்கும்போது அந்த என்ஜின் உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய கேட்டஸ்ட்ராஃபியில் கொண்டு போய் விடும்.